Hi friends, அனைவருக்கும் வணக்கம். Friends, Realme most awaiting smartphone Realme 7 Pro இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ 20,000 வரைக்கும் இந்த மொபைலோட பேஸ் வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான மொபைல் இப்போதைக்கு பார்த்தோம்னா ரீசெண்டாக லான்ச் பண்ணதில் சாம்சங் கேலக்ஸி M31s சொல்லிக்கலாம். ஸோ அந்த மொபைலோட ப்ரைஸ் பேஸ் வேரியன்ட் 19,500 வரைக்கும் இருக்குது. ஸோ ரெண்டு மொபைலுக்கும் ஒரு 500 வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு மொபைல் பர்ச்சேஸ் பண்ணுறதுல ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்தால் வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக புரியும். ஸோ கொஞ்சம் வீடியோ வந்து டீட்டெயிலாக இருக்கும், அதனால கொஞ்சம் லென்த்தாகவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ உங்களுக்கு எல்லா விதமான டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ வீடியோ பார்த்து பிடிச்சி இந்த மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்காக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு 500 லைக்ஸ் வந்து டார்கெட் வைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல பில்ட் குவாலிட்டி ப்ளஸ் டிசைன்லேருந்து நம்ம பார்த்தோம்னா ரெண்டு மொபைலையும் நமக்கு பிளாக் சைடில் வந்து பிளாஸ்டிக் பாடி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளாஸி ஃபினிஷிங் வந்து இருக்குது. ஆனால் லுக் வைஸ் வந்து பார்க்கவே ரெண்டு மொபைலும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்பவே ப்ரீமியம் லுக்காக தான் ரெண்டு மொபைல் வந்து தெரியுது. கேமரா செட்டப் பார்த்தோம்னா ரெண்டு மொபைலும் பேக் சைடில் 4 கேமரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெக்டாங்கிள் ஷேப்பில் கேமரா வந்து கார்னரில் வந்து பார்க்க முடியுது. Realme 7 Proல சைடில் பஞ்சுவல் செல்ஃபி கேமரா வந்து இருக்குது. இது சாம்சங்கில் பார்க்கும்போது எப்பயும் போல் இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளேயோட சென்டர் பஞ்சுவல் வந்து பார்க்க முடியுது. ப்ரொடெக்ஷனுக்காக ரெண்டு மொபைலையும் Gorilla Glass 3 மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி Realme 6 Pro பார்க்கும்போது Gorilla Glass 5 யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ டவுன்கிரேட் பண்ணி Gorilla Glass 3 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு மொபைலையும் நமக்கு மைனர் ஸ்க்ராச்சஸ் மைனர் டேமேஜ்லேருந்து நமக்கு சேஃபாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக ஏதாவது டெம்பர் கிளாஸ் ஸ்க்ரீன் கார்டு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ Gorilla Glass 5 இருந்தால் ஓரளவுக்கு ஓகே. ஆனால் Gorilla Glass 3 இருக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம கேரிங் எடுத்துக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிஸ்பிளேல. அடுத்து டிஸ்பிளேஸ் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சாம்சங் கேலக்ஸி M31sல 6.5 இன்ச் ஸ்க்ரீன் சைஸோட சூப்பர் AMOLED டிஸ்பிளே தான் தராங்க. ஸோ எப்பயுமே M சீரிஸில் வந்து சூப்பர் AMOLED டிஸ்பிளே தான் பார்க்க முடியுது. கூடவே ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் சப்போர்ட்டும் நமக்கு இருக்குது. ஸோ டிஸ்பிளே ரெசல்யூஷன் பார்க்கும்போது 1080 to 2400 பிக்சல் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. இதே Realme 7 Pro பார்க்கும்போது 0.1 இன்ச் கம்மியாக 6.4 இன்ச் ஸ்க்ரீன் சைஸோட ஃபுல் HD ப்ளஸ் சப்போர்ட்டும் அதில் பார்க்க முடியுது. சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ Realmeல ரொம்ப நாள் கழிச்சு சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயமா அங்கே பார்க்க முடியுது. இதுலயும் டிஸ்பிளே ரெசல்யூஷன் பார்க்கும்போது 1080p to 2400 பிக்சல் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. ஆனால் இந்த ரெண்டு டிஸ்பிளேல PPI பிக்சல் பர் இன்ச் பார்க்கும்போது சாம்சங் M31sல 405 PPI டென்சிட்டி வந்து பார்க்க முடியுது. இது Realme 7 Proல 409 PPI டென்சிட்டி வந்து பார்க்க முடியுது. நீங்க ஏதாவது பிக்சர்ஸ் வீடியோஸ் பார்க்கும்போது நமக்கு கிளாரிட்டி வந்து ஷார்ப்னஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ரெண்டு மொபைல் கம்பேர் பண்ணும்போது. ஆனால் இதுல மெயினா எங்க டிஃபரெண்ட் இருக்குன்னா பிரைட்னஸ் லெவலில் வந்து ரொம்ப அதிக டிஃபரன்ஸ் வந்து பார்க்க முடியுது. ஸோ சாம்சங் M31sல 420 nits வரைக்கும் தான் நமக்கு பிரைட்னஸ் லெவல் சப்போர்ட் பண்ணுது. இது Realme 7 Proல 600 nits வரைக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் வெளியில் போகும்போது வெயில் அந்த மாதிரி மொபைல் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக Realme 7 Pro வந்து ஒரு பெட்டரான ரிசல்ட் வந்து பார்க்க முடியுது. ஸோ பிரைட்னஸ் லெவல் பார்க்கும்போது Realme 7 Proல ஒரு நல்ல ரிசல்ட் வந்து பார்க்கலாம் கம்பேர் டு சாம்சங் M31s. ஸோ அடுத்து முக்கியமான ஃபீச்சர் கேமரா வைஸ் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரெண்டு மொபைலையும் பேக் சைடில் 4 கேமரா வந்து பார்க்க முடியுது. Realme 6 Proல நமக்கு டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து தந்திருந்தாங்க. ஸோ ஆப்டிக்கல் ஜூம் எல்லாமே நமக்கு சப்போர்ட் இருந்தது. ஸோ அது வந்து Realme 7 Proல ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு மைனஸ் வந்து பார்க்க முடியுது. இந்த 2 MP டெப்த் சென்சர் 2 MP மேக்ரோ சென்சர் வந்து எப்போ ரிமூவ் பண்ணி அதை அப்கிரேட் பண்ணுவாங்க தெரியல. ஸோ எந்த மொபைலில் பார்த்தாலும் அது வந்து ஆப்ஷனாக தந்துட்டே இருக்காங்க. ஸோ அதனால நமக்கு பெரிய யூஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இதே சாம்சங் M31sல பார்க்கும்போது 12 MP வைட் ஆங்கிள் லென்ஸ் 5 MP நமக்கு மேக்ரோ சென்சர் டெப்த் சென்சர் இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் Realme 7 Pro வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. இந்த ரெண்டு மொபைலையும் பிரைமரி கேமரா 64 மெகாபிக்சலுக்காக Sony IMX682 சென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரைமரி கேமரால ரெண்டு மொபைலையும் ஒரே ரிசல்ட் வந்து பார்க்கலாம். Sony சென்சர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால சூப்பரான ஃபோட்டோஸ் வந்து ரெண்டு மொபைலையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ பிரைமரி சென்சர் தாண்டி நமக்கு அதிக ஃபீச்சர்ஸ் எந்த மொபைல் அதிகமாக இருக்குன்னு பார்க்கும்போது கண்டிப்பாக சாம்சங் கேலக்ஸி M31sல நமக்கு Realme 7 Pro கம்பேர் பண்ணும்போது அதிக ஃபீச்சர்ஸ் வந்து அங்கே பார்க்கலாம் கேமரா சைடில். முக்கியமாக சாம்சங் கேலக்ஸி S20 சீரிஸில் யூஸ் பண்ண அந்த சிக்னல் டெக் ஃபீச்சர் வந்து இந்த மொபைல் வந்து பார்க்க முடியுது. கூடவே நீங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேர்த்து நீங்க ஒரே வீடியோல வந்து ஷூட் பண்ணலாம். ஸோ அடுத்து ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட் வந்து M31sல வந்து பார்க்க முடியுது. ஸோ நீங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது பேக் சைட்ல வந்து பிளர் பண்ணி நீங்க வீடியோ வந்து ஷூட் பண்ணலாம். இந்த ஆப்ஷன் எல்லாமே Realme 7 Proல வந்து எதிர்பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ மொபைல் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணி பார்த்தா தெரியும் மேபி ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட்டாவது தந்திருக்காங்களா இல்லையான்னு. மற்றபடி நீங்க வைட் ஆங்கிள் போட்டோ ஷூட் பண்ணாலும் சாம்சங்ல 123 டிகிரி வரைக்கும் நீங்க வைட் ஆங்கிள் ஷூட் பண்ணலாம். ஸோ Realme 7 Pro வந்து 119 டிகிரி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. ஸோ அடுத்து செல்ஃபி கேமரா பார்த்தோம்னா ரெண்டு மொபைலையும் 32 மெகாபிக்சல் வந்து தந்திருக்காங்க. ஸோ ஆன் பேப்பர் ஸ்பெக்ஸ் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக M31sல வந்து ஒரு பெட்டரான ரிசல்ட் ஃபீச்சர்ஸ் வந்து பார்க்க முடியுது. எப்பயுமே M31 சீரிஸ் வந்து இந்த அளவுக்கு ப்ரைஸ் வந்து அவங்க ஹைப் பண்ணதில்லை. ஸோ கேமராக்காக தான் இந்த மொபைல் பர்டிகுலராக இந்த அளவுக்கு ப்ரைஸ் வந்து இருக்கு காரணமாக இருக்கு. அடுத்து வீடியோ ரெக்கார்டிங்கில் ரெண்டு மொபைலும் 4K வீடியோ ரெக்கார்டிங் இருக்கு நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம முக்கியமான ஃபீச்சர் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இந்த ரெண்டு மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்ல முடியும். சாம்சங் கேலக்ஸி M31sல Exynos 9611 ப்ரோசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது 10nm சிப்செட்ல வந்து ரன் ஆகுது. இதே
ரியல்மி 7 ப்ரோல பார்க்கும்போது ரியல்மி 6 ப்ரோல யூஸ் பண்ண அதே ஸ்னாப்டிராகன் 720G யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசர் 8nm சிப்செட்டில் வந்து ரன் ஆகுது. ஸோ ஒரு ஸ்மூத்தான பர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக ஸ்னாப்டிராகன் 720Gல வந்து பார்க்க முடியுது. இந்த ரெண்டு ப்ராசருடைய அந்தத்து ஸ்கோர் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஸோ எந்த ப்ராசர் வந்து நமக்கு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கும், எதில் வந்து அதிக எஃபிஷியன்சி வந்து இருக்கும் அப்படி பார்க்கும்போது Exynos 9611ல ஆவரேஜாக 1,74,000 வரைக்கும் இருக்கு. ஸோ இதே நீங்கள் ஸ்னாப்டிராகன் 720Gல பார்க்கும்போது ஆவரேஜாக 2,74,000 வரைக்கும் இருக்கு. ஸோ 1 lakh வரைக்கும் நமக்கு ஸ்கோர் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கு. பார்க்கும்போது இதிலே நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் எதில் வந்து நமக்கு அதிக பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்க முடியுதுன்னு. ஸோ இது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஜிபியை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸ்னாப்டிராகன் 720Gல இருக்கிற Adreno 618 பார்த்தோம்னா எந்த மாதிரியான கேம்ஸ்க்கு உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். ஸோ அந்த கேமில் இருக்கிற ஓரளவுக்கு நல்ல பெட்டரான கிராபிக்ஸ் லெவல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். 730G அளவுக்கு இல்லைன்னா 720Gலையும் நீங்கள் பெட்டரான கிராபிக்ஸ் வந்து பார்க்க முடியுது. ஸோ எந்த மாதிரி கேம்ஸ்க்கும் இந்த ப்ராசர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். ஸோ இதே Exynos 9611ல இருக்கிற Mali G72 MP3 பார்த்தோம்னா எல்லா விதமான ஹை அண்ட் கேம்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுமா இந்த ப்ராசர்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஸோ டீசென்டான கேம்ஸ், ஹை லெவல் கிராபிக்ஸ் இல்லாத கேம்ஸ்க்கு வந்து 9611 வந்து ஓரளவுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணும். ஆனால் இப்போ இருக்கிற கேம்ஸில் பார்த்தோம்னா அதே கிராபிக்ஸ் வந்து முக்கியமாக பார்க்க முடியுது. ஸோ அந்த அளவுக்கு கிராபிக்ஸ் வந்து 9611ல வந்து கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஸோ கிராபிக்ஸ் சைஸ் பார்த்தோம்னா 720G விட 9611 வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கு. முக்கியமாக இந்த ப்ராசர் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, இந்த Exynos 961 ப்ராசர் பார்த்தோம்னா சாம்சங் உடையது. ஸோ சாம்சங் மொபைல்லேயே அதோட சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் எல்லாமே சாம்சங் உடையது இருக்கிறதுனால அதில் சாம்சங் மொபைலில் மட்டும் இந்த Exynos 961 ப்ராசர் வந்து ஒரு நல்ல பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்க முடியுது. இந்த ப்ராசர் நீங்கள் எடுத்துகிட்டு போய் வேற பிராண்ட் மொபைல் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு ஒர்ஸ்டான ரிசல்ட் கண்டிப்பாக தெரியும். ஆனால் ரியல்மி 7 ப்ரோல வந்து அந்த மாதிரி கிடையாது. ஸோ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் எல்லாமே டிஃப்ரெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்னாப்டிராகன் பார்த்தோம்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராசர். ஸோ அந்த ப்ராசர் வந்து ரியல்மி 7 ப்ரோல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ரியல்மி 7 ப்ரோல வந்து ஒரு பெட்டரான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்து பேட்டரி வைஸ் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் தான் ரெண்டு மொபைலையும் வந்து பார்க்க முடியுது. ஸோ சாம்சங் M31sல 6000 mAh வந்து பேட்டரி தந்திருக்காங்க. ஸோ அதுக்காக 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் அவங்க பாக்ஸ்லேயே ஆஃபர் பண்ணுறாங்க. இதே நீங்கள் ரியல்மி 7 ப்ரோல பார்க்கும்போது 4500 mAh பேட்டரி இருக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் அண்டர் 20,000ல 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து ரியல்மியில் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு பெரிய டிஃபரன்ஸ் வந்து பார்க்க முடியுது. ஸோ 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்கிறதுனால உங்களுக்கு 34 மினிட்ஸ்லேயே 0 to 100% வந்து கம்ப்ளீட் ஆகுது. இதில் 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரில் 6000 mAh பார்த்தோம்னா 97 நிமிஷம் வந்து எடுக்குதுன்னு மெஷர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 hour 45 minutes வந்து எடுக்கும் சாம்சங் மொபைலில் 0 to 100% சார்ஜ் ஃபுல் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வருஷம் 2 வருஷம் வந்து யூஸ் பண்ணி வைக்கிங்க. ஒரு வருஷத்துக்கு கழிச்சு எந்த மொபைலோ நீங்கள் பெட்டரான பேட்டரி ரிசல்ட் பார்க்க முடியுதுன்னா கண்டிப்பாக சாம்சங்கில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் சார்ஜிங் சைக்கிள் பார்த்தோம்னா 0 to 100% சாம்சங் மொபைல் ஒரு 20 வாட் யூஸ் பண்ணீங்கன்னா அதே ரியல்மி 7 ப்ரோல ஒரு 30-35 தடவை வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ சார்ஜிங் சைக்கிள் வந்து எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ ஸோ அந்த அளவுக்கு பேட்டரியோட லைஃப் வந்து கம்மியாகும். ஸோ ஓவரால் பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் இப்போதைக்கு நம்ம பார்த்தோம்னா ரியல்மி 7 ப்ரோ தான் இங்கே வின்னர் நிற்குது. ஆனால் லாங் லைஃப்க்கு நீங்கள் யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக சாம்சங்கில் இருக்கிற அந்த 6000 mAh பேட்டரி 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து ரொம்பவே நல்லா சப்போர்ட் பண்ணும். ஸோ ஃபியூச்சரில் லாங் டைம் யூசேஜ் பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் M31s கம்பேர் பண்ணும்போது ரியல்மி 7 ப்ரோல ஒரு ஃபீச்சர் வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவாக பார்க்க முடியுது. ஸோ டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ரியல்மி 7 ப்ரோல. ஸோ சவுண்ட் குவாலிட்டி வைஸ் ஆகட்டும், ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு செம்மையாக இருக்கும் M31s கம்பேர் பண்ணும்போது. நீங்கள் அதிக பாட்டு வீடியோ கேட்பீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக ரியல்மி 7 ப்ரோல வந்து பார்க்கலாம். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தோம்னா ரெண்டு மொபைல் அவுட் ஆஃப் த பாக்ஸ் 110 அப்டேட் தான் வரப்போகுது. ஸோ சாம்சங் பார்த்தோம்னா One UI 2.0ல ரன் ஆகுது. இதே ரியல்மி மொபைல் ரியல்மி UIல வந்து ரன் ஆகுது. சென்சர்ஸ் வைஸ் பார்க்கும்போது ரெண்டு மொபைலையும் எல்லா விதமான சென்சர் வந்து நமக்கு இருக்கு. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஸ் அன்லாக் எல்லா விதமான சென்சர் இருக்கு. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் பார்க்கும்போது சாம்சங் கேலக்ஸி M31sல சைடில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து தந்திருக்காங்க. இதே ரியல்மி 7 ப்ரோல பார்க்கும்போது இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வந்து தந்திருக்காங்க. ஸோ எல்லா விதமான சென்சர்ஸ் இந்த மொபைல் இருந்தாலும் இப்போ கொண்டு வர போகிற போக்கோ X3 பார்க்கும்போது NFC சென்சர் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கு. ஸோ NFC ஆப்ஷன் தான் ஃபியூச்சரில் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணுற அண்டர் 20,000 மொபைலில் கண்டிப்பாக NFC ஆப்ஷன் வந்து கொண்டு வரது வந்து ரொம்பவே முக்கியமாக இருக்கும் ஃபியூச்சரில் யூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ ரெண்டு மொபைலையும் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் வந்து இருக்கு. ரெண்டு சிம் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ்க்காக SD கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். M31sல நீங்கள் 512GB வரைக்கும் SD கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ரியல்மி 7 ப்ரோல 256GB வரைக்கும் தான் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக SD கார்டு வந்து யூஸ் பண்ண முடியும். அடுத்த பிரைஸ் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு 500 ரூபாய் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கு. ஸோ 6GB RAM 120GB ஸ்டோரேஜ் சாம்சங்கில் பார்க்கும்போது 19,500 ரூபாய்க்கு இருக்கு. இதே ரியல்மி 7 ப்ரோ வந்து 20,000 ரூபாய்க்கு இருக்கு. 8GB RAM 120GB ஸ்டோரேஜ் பார்த்தோம்னா சாம்சங்ல 21,500 ரூபாய்க்கு இருக்கு. ரியல்மி 7 ப்ரோல 22,000 ரூபாய்க்கு இருக்கு. ஸோ நான் ப்ரிஃபர் பண்றது உங்களுக்கு 6GB RAM 120GB ஸ்டோரேஜ் மட்டும் பை பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு மொபைல் எது பர்ச்சேஸ்
பண்ணாலும். ஸோ ஃபைனலாக இந்த ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பார்த்து எந்த மொபைல் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக இந்த ரெண்டு மொபைலையும் பெரிய டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா சாம்சங் மொபைல் வந்து மேட் இன் சைனா வந்து கிடையாது. ரியல்மி 7 ப்ரோ பார்த்தோம்னா சைனா மொபைல். ஸோ இப்போ பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து சைனா மொபைல் வந்து அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே சாம்சங் கேலக்ஸி M31s வந்து ஒரு பெட்டரான சாய்ஸ் இருக்கும். நீங்கள் சைனா மொபைல் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சாம்சங் நீங்கள் கண்ண மூடி வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் நியூட்ரல் இருந்து எந்த மொபைல் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அதிக ஃபீச்சர்ஸ் மட்டும் இருக்கணும் மொபைல் யூஸ் பண்ணுறதுக்காக அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது கண்டிப்பாக Realme 7 Pro வந்து ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக கேமராக்காக மட்டும் ஒரு மொபைல் வேணும்னா M31s வந்து ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஓவரால் பர்ஃபார்மன்ஸில் எதுக்காக நான் சாம்சங் கேலக்ஸி M31s ரெஃபர் பண்ணுறேன்னு பார்க்கும்போது நீங்கள் நார்மலாக மொபைல் யூஸ் பண்ணுவீங்க, அதிக கேமிங்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண மாட்டீங்க. நான் ஒன் டைம் சார்ஜ் பண்ணாலும் எனக்கு 2-3 டேஸ் வரைக்கும் எந்த இது சார்ஜிங் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. ஸோ அடிக்கடி சம் வீடியோஸ் பார்ப்பேன், வாட்ஸ்அப்பில் வந்து சேட்டிங் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து சாம்சங் கேலக்ஸி M31s வந்து ரொம்ப பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஸோ கேமராலையும் பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கலாம். ஹெவியாக மொபைல் யூஸ் பண்ணுவேன், கேமிங்கில் வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு Realme 7 Pro வந்து ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஆனால் 720G வந்து உங்களுக்கு ஹை லெவல் கிராஃபிக்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியுது. ஸோ அதுக்காக நமக்கு 732 ப்ரோசர் வந்து ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணும். ஸோ 720Gயில் நீங்கள் எக்ஸ்ட்ரீம் லெவலில் கேமிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணாது. ஸோ ஓரளவுக்கு 9601 கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு பெட்டரான கிராஃபிக்ஸ் லெவல் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஆனால் சூப்பரான கிராஃபிக்ஸ் லெவல் பார்க்க முடியுதுன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்ல முடியும் 720G ப்ரோசரில். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு மொபைலோட ஒரு டீடைல் கம்பேரிஷன் பார்த்தோம்னா. ஸோ வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, வீடியோ கமெண்ட் செக்ஷன்லையும் சொல்லுங்கள் ஸோ வீடியோ எப்படி இருந்ததுன்னு. இது போன்ற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல டாபிக் அடுத்த சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து வெளிப்படுறது உங்கள் பிரகாஷ்.